வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வைத்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கலந்து சிறப்பிக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 62ஆம் பாகத்தில் ஜீவாந்த பெருக்க பயிற்சியின் நிறைவாக சில கருத்துக்கள், அதனை அடுத்து உண்ணா நோன்பும் மௌன நோன்பும் தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். உடற்பயிற்சி, தியான பயிற்சி, அகத்தாய் பயிற்சிகள், காயல்ப பயிற்சி, இவற்றின் மூலமாக எப்படி ஜீவான் சக்தி பெருக்கம் அடைகிறது என்பதை சென்ற வகுப்புகளிலே சிந்தித்தோம். நிறைவாக இன்றைக்கு சிறப்பு ஜீவாந்த பெருக்க பயிற்சிகள், தீப பயிற்சி மற்றும் கண்ணாடி பயிற்சி. இந்த பயிற்சிகளின் போது கண்கள் வழியாக நமது ஜீவாந்த சக்தி செலவாகும். பிறகு கண்களை மூடி உடலை கவனிக்கின்ற போது, மனம் உள்நோக்கி திரும்புகின்ற போது, நம்மை சூழ்ந்திருக்கின்ற பிரபஞ்ச ஆற்றல் அது நம் உடலுக்குள்ளாக பாய்வதை பாவனையோடு கவனிக்க வேண்டும். இல்லை என்ற காந்த பெருக்கம் என்பதற்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். இதுல நாம் கண்கள் வழியாக செலவாகக்கூடிய ஆற்றல் நம்முடைய அனுபவ பதிவுகளோடு கலந்த ஜீவாந்த ஆற்றல். ஆனால் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய தெய்வீக ஆற்றல், தூய்மையான காந்த ஆற்றல், அது நமது உடலுக்குள் பாய்கின்ற போது நம்முடைய பதிவுகள் செயலிழந்து போவதற்கும், ஜீவாந்த திணிவின் காரணமாக உடல் நலம் மேன்மை அடைவதற்கும் துணையாக அமையும். அது மட்டுமல்ல, இந்த இரண்டு பயிற்சிகளின் ரகசியார்த்தம் என்ன என்று பார்க்கின்ற போது, தீப பயிற்சியிலே விளக்கின் சுடரை சாந்தமான பார்வையாக, கண் சிமிட்டாமல் நிலைத்த பார்வையாக பார்க்கிறோம். இது ஆசிரியர் ஆன பிறகு புதிய அன்பர்களுக்கு தீட்சை கொடுக்கின்ற போது, ஆக்னை, சாந்தி, பிறகு துரிய தீட்சை தருகிறோம் இல்லையா? அந்த துரிய தீட்சை கண் பார்வை மூலமாகத்தானே அளிக்கப்படுகிறது. அப்போ ஒரு சாந்தமான நிலைத்த பார்வையாக இருந்தால்தான் கண் வழியாக ஆற்றல் சீராக பாய்ந்து துரிய தீட்சை நிறைவாக அமைத்து தரும். அதற்கு துணை செய்வது இந்த பயிற்சி. கண்ணாடி பயிற்சியில நம்முடைய முழு வடிவத்தையும் பார்க்கிறோம். அந்த முழு வடிவத்தை பார்க்கின்ற போது நம்முடைய தோற்றமே நம்முடைய மனதின் பதிவாகும். அப்படி பதிவாகின்ற போது கண்ணாடியில் பார்க்காமலேயே நம்முடைய முகத்தை, தோற்றத்தை நினைவு கூர்கின்ற அந்த சிறப்பு, அந்த பதிவினுடைய தாக்கம் நமக்கு துணை செய்யும். இது எந்த வகையிலே நமக்கு பயனாகிறது என்று பார்த்தோம் என்றால், மற்றவர்களோடு தொடர்பு கொள்கின்ற போது
நம்முடைய முகத்தையே நம்முடைய உடலையே பாவனையாக மனதில் நிறுத்தி கொண்டு மற்றவரோடு பேசுகின்ற போதோ காரியங்களை செய்கின்ற போதோ அவருடைய எண்ண அலைகள் நம்மை தாக்காது. எந்த ஒரு உணர்ச்சி வயப்பட்ட செயலும் நம்முள் உணர்ச்சிகளை தூண்டிவிடாது. இப்ப நம்மை நாம் காத்து கொள்ளக்கூடிய அற்புதமான காப்பு நம்முடைய முகத்தை நாமே நினைவு கூர்வது. ஏனென்றால் எதை நாம் அடிக்கடி பார்க்கின்றோமோ அந்த பொருளின் தன்மையாய் மாற்றம் பெறுவது இயல்புக்கு நீதி. எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை எவர் ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்போக்க நீதியாகும் என்றார் மகரிஷி அவர்கள். இன்றைக்கு உலகத்திலே தீய காரியங்களை ஒரு சிலர் துணிந்து செய்வதற்கு காரணம் என்ன என்றால் அவர்களை பற்றிய செய்திகள் அவருடைய செயல்பாடுகளோடு நாம் பார்க்கக்கூடிய தொலைக்காட்சி வீடியோ நிகழ்ச்சிகள், யூடியூப் நிகழ்ச்சிகள், அவர்களை பார்க்க பார்க்க நம்முடைய எண்ணம் அவருடைய தீய செயலுக்கு ஊக்கம் தரும். அதான் உள்ளத்தால் உள்ளினும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வி மேனல் என்று வள்ளுவர் சொல்றாரு. நாம திருடவில்லை, ஆனால் நன்றாக இருக்கிறதே நமக்கு இருந்தால் பரவாயில்லை நினைக்கிறோமே, அந்த எண்ணமே இன்னொருத்தனுடைய மனதிலே ஊடுருவி அவனை அந்த செயலை செய்ய வைத்து விடும் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. அது போல தீயவர்கள் துணிந்து பெரும் அளவிலே தீமைகளை செய்வதற்கு மக்களின் அதை பார்ப்பதும் அவர்களை நினைக்கின்ற போது இவருடைய ஜீவான் சக்தி அவனுக்கு அந்த காரியத்தை செய்வதற்கான துணிச்சலை தந்துவிடும். இதனால்தான் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியின் காந்த களங்கம் கூடிக்கொண்டே போவதற்கு காரணம் இது போன்ற நிகழ்ச்சிகள் தான். அதுவும் இன்றைக்கு தொலைக்காட்சியில் வந்த பிறகு நாம் நேரடியாக பார்க்கிறோம் இல்லையா அந்த நிகழ்ச்சிகளை. அப்போ கண்கள் வழியாக அதிகப்படியான ஜீவான் சக்தி அந்த வடிவத்திற்கு பாய்கின்ற போது அதற்கு மூலமாகி அவருடைய எண்ணங்களுக்கு வலு சேரும். ஒரு காலத்துல தொலைக்காட்சி கிடையாது, செய்தித்தாள்கள் இன்றைக்கு இருப்பது போல கிடையாது. இங்கேயோ சில தவறுகள் நடக்கும், அது நமக்கு சேராது. அதனால் மக்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு மக்கள் நாளுக்கு நாள் தரம் குறைந்து போவதற்கு காரணம் என்ன என்றால் இத்தகைய தீயவற்றை நினைப்பதும் பேசுவதும் அவற்றை பற்றிய செய்திகளை விமர்சனம் செய்வதும் இவை எல்லாமே தீயவர்களுக்கு வலு சேர்த்துவிடும். அது இயல்போக்க விதி. அதனால் இந்த கண்ணாடி பயிற்சியில் பெறக்கூடிய மிக அற்புதமான நன்மை என்ன என்றால் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து செய்து நாம் நினைத்த மாத்திரத்தில் நம்முடைய முகம் நம்முடைய நினைவுக்கு வர வேண்டும். அந்த அளவுக்கு பயிற்சியிலே தேர்ச்சி பெற்று விட்டோம் என்றால் பிறகு விழிப்புணர்வோடு யாரோடு பேசினாலும் தொடர்பு கொண்டாலும் நம்முடைய உருவத்தையே நாம் மனதிலே நினைக்கூர்கின்ற போது செலவாகக்கூடிய ஜீவாந்தத்தின் அளவு மிகவுமே குறைந்து போகும். மிக குறைந்த அளவிலேயே தொடர்பு கொள்ளக்கூடிய நபர் பொருளோடு ஜீவாந்தம் செலவக்கூடிய அளவு மிக குறைந்த அளவிலே தான் இருக்கும். இப்ப இதன் வழியாக நமக்கு ஜீவாந்தம் மிச்சமாகும், செலவு குறையும். எனவே இந்த பயிற்சி நுட்பங்களை புரிந்து பயன் கொள்ள வேண்டும். இப்போ துவக்கத்துல சில நிமிடங்கள் தீப பயிற்சிக்கு 1, 2, 3, 9, 10 நிமிஷங்க. இதுல 2, 3, 5, 13, 15 நிமிடங்கள் இவ்வளவுதான் ஒரு நாளைக்கு பயிற்சி செய்கிறோம். இப்படி தினசரி சிறிது நேரம் செய்கின்ற இந்த பயிற்சிகளை ஒரு நாள் முதல் 42 நாட்கள் வரைக்கும்
மௌன நோன்பின் போது மேற்கொள்கின்ற இந்த பயிற்சிகள் பல மடங்கு ஜீவாந்த பெருக்கத்தை ஏற்படுத்தும். அதன் மூலம் உடல் நலமும் வாழ்க்கை மேன்மைகளும் சிறக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. எனவே மனவளக்கலை பயிற்சிகள் அனைத்தும் ஜீவாந்த பெருக்கத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் மையம் கொண்டவை என்பதை உணர்ந்து நினைவிலே கொண்டு தினசரி விடாமுயற்சியோடு அனைத்து பயிற்சிகளையும் செய்து உடல் நலம், மகிழ், மனம், நீலாயுள், நிறை செல்வம், நட்பு நலம், ஆத்ம தூய்மை மற்றும் உயர்ந்த சிறந்த தெய்வ தரிசனம் பெற்று தொண்டாற்றி இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நினைவோடு இந்த தலைப்பை நிறைவு செய்து அடுத்த தலைப்பாக உண்ணா நோன்பும் மௌன நோன்பும் பற்றிய கருத்துக்களை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கின்றோம். உண்ணா நோன்பை பற்றி வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் அதிகமாக குறிப்பெதும் தரவில்லை. எந்த நூலிலேயும் அதை பற்றிய குறிப்பு இல்லை. ஞானக்களஞ்சியம் பாடலில் கூட அளவு முறை என்ற கருத்திலே தான் உண்டே தவிர உண்ணா நோன்பு அதை பற்றி மகர்ஷி குறிப்பிடவில்லை. ஆனால் உண்ணா நோன்பு உடலை தூய்மை செய்யும் என்ற கருத்து இயற்கை வைத்திய சாஸ்திரத்திலேயும் சித்தர்களுடைய கவிதைகளிலேயும் அந்த குறிப்புகள் இருக்கின்றன. ஒரு சித்தர் பாடலிலே ஒரு 4 வரிகள். ஒருவேளை உண்பான் யோகி, இருவேளை உண்பான் போகி, 3 வேளை உண்பான் ரோகி, 4 வேளை உண்பான் துரோகி என்று ஒரு பாடல். இது என்ன இலக்கணத்தை காட்டுகிறது என்றால், உடல் சார்ந்த வாழ்க்கையை கடந்து அறிவு சார்ந்த, தெய்வீகம் சார்ந்த உண்மையான ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொள்பவர்கள் அவர்களுக்கு ஒரு வேளை உணவே போதுமானது. ஏனென்றால் உடல் உழைப்புக்கான ஜீவன் சக்தி செலவு இல்லை. அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் சொல்கிறோமே, உடலுக்குள் இருதயம், நுரையீரல், உடல் உறுப்புகள் இயக்கம், இதற்கான செலவுக்கு மட்டும் உயிர் சக்தி இருந்தால் போதும். எனவே உழைப்பின் மூலமாக பெரும் அளவில் உயிர் சக்தி செலவாவது இல்லை, அதற்கான வாய்ப்பு இல்லை என்பதனால் ஆன்மீகத்தை மேற்கொண்டவர்களுக்கு உணவு குறைவாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க நம்ம எத்தனையோ கோவில்களுக்கு போயிருக்கிறோம். தொப்பை இல்லாத பூசாரிகளை, குருமார்களை நாம் பார்த்திருக்கிறோமா? குருக்களை பார்த்திருக்கிறோமா? மிக அதிசயம். தொப்பை இல்லாத ஒரு பூசாரியை பார்ப்பது மிக மிக அதிசயம். 0.01% இருந்தாலே அதிகம். பெரும்பாலும் எல்லாம் தொப்பையோடு தான் இருப்பாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு புரியாது. ஏதோ வருதுன்னு நினைச்சுக்கிட்டு தொந்தியும் தொப்பையுமா அலைவாங்க. காரணம் என்ன என்றால், அவர் பெரும்பாலும் மந்திரங்களை உச்சரிக்கக்கூடிய தொழில் அது. காலை 4 மணி 5 மணிக்கெல்லாம் எழுந்துடுறாங்க. அப்போ அதுல 4 மணி அளவுல அது பிரம்ம முகூர்த்தம் சொல்றோம் இல்லையா? அந்த நேரத்துல நமக்கு தூய்மையான காந்த ஆற்றல், ஓசோன் சொல்றாங்க பாருங்க விஞ்ஞானத்துல, உயிர் வழி காற்று என்று சொல்வார்கள். அந்த உயிர்வெளி காற்றை ஈர்த்து கீழே பூமி மட்டத்திற்கு தரக்கூடிய ஆற்றல், அதைத்தான் தெய்வீக விருட்சங்கள், ஸ்தல விருட்சம் சொல்லுவாங்க. வேப்ப மரம், வில்வ மரம், அரச மரம் போன்றவையெல்லாம் தெய்வீக விருட்சங்கள். இது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகப்படியான உயிர்வெளி காற்றை ஈர்த்து கீழே கொடுக்கும். அந்த நேரத்திலே கோவிலிலே சுற்றி வந்து வணங்கி வழிபடுகின்ற போது
சுவாச காற்றிலே அந்த ஓசோன் காற்று அதிக அளவிலே கலக்கும். அப்போ நம்ம உடலுக்கு உயிர் சக்தியை அது பெருக்கி தரும். உயிர் சக்தி பெருகுகின்ற போது உடல் நலம் மேன்மை பெறும், மனம் சாந்தமடையும். ஆன்மீக பயிற்சியின் மிக முக்கியமான கோட்பாடு சாந்தமான வாழ்க்கை தான். இந்த இரண்டுக்கும் துணை செய்வது ஆலய வழிபாடு. ஆனா அது நம்முடைய வசதிக்கு போற நேரத்துக்கெல்லாம் அந்த ஆற்றல் கிடைக்காது. ஏன்னா சூரிய வெப்பம் நேரடியாக படுகின்ற போது வெப்பம் அதிகமாவதனால இந்த உயிர்வழி காற்று அலைகள் எல்லாம் லேசாகி பூமியினுடைய கீழ் தளத்திலிருந்து மேல் நோக்கி போய்விடும். அப்ப நம்முடைய சுவாச காற்றுக்கு இந்த ஆற்றல் கிடைக்காது. அதனால்தான் உலகத்திலேயே இந்திய தத்துவத்திலே தான் இது போன்ற பல உடலுக்கும் மனதுக்கும் வாழ்க்கைக்கும் மேன்மை தரக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் மறைபொருட்களாக வைத்திருக்கின்றார்கள். அந்த கருத்து மறைந்து போக இன்றைக்கு வியாபார உலகத்திலே மக்கள் உறங்கப் போகின்ற நேரமே நடுநிசி 12 மணி வரைக்கும் முடித்திருக்கிறாங்க. காலை எழுவதற்கே 7 மணி 8 மணி ஆகிவிடுகிறது. அடுத்த மார்கழி மாதம் வரப்போகிறது. மார்கழி மாதத்திலேயே 5 மணிக்கு அந்த மைக் செட் மட்டும் கத்தும். ஆனா போனீங்கன்னா கோயில் திறந்திருக்காது. அதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க. சுவிட்ச் போட்டா உடனே விநாயகனே வினை தீர்ப்பவனேன்னு கத்த ஆரம்பிச்சிடும். ஆனா குருக்கள் வந்திருக்க மாட்டார். 6 மணிக்கு வந்து மெதுவா கதவை திறந்து அப்புறம் அவர் எல்லாம் ஏற்பாடு செய்து அவர் தீபாரதனை காட்டுகின்ற போது மணி 7 ஆயிரும். கேட்டா யார் சார் இந்நேரத்துக்கு கோயிலுக்கு வர்றாங்க, அதனால தான் நாங்கள் லேட்டா கோயிலை திறக்கிறோம். யார் வந்தாலும் வராவிட்டாலும் திறக்க வேண்டிய கடமை உன்னுடையது தானே. அந்த கடமையிலிருந்து தவறலாமா? காலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் உங்களுக்கு டியூட்டி டைம். அப்ப அதுல எப்படி நீங்க வந்து விடு விடுவிட்டு போக முடியும்? எனவே இது இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் மகர்ஷி அவர்களுடைய தத்துவத்துல இதெல்லாம் நமக்கு விளக்கம் தந்திருக்கின்றாங்க. இப்ப என்ன ஆகுது, காலை நேரத்துல வந்து கோவிலை சுத்தம் செய்வது, மற்ற காரியங்கள் செய்றோம். அப்போ உயிர்வளி காற்று அதிகமா சுவாசிக்கிறாங்க. மந்திரங்களை உச்சரிக்கின்ற போதும் அதுவும் நம்முடைய உயிர் சக்தியை மேன்மைப்படுத்தும். அது ஒரு முறை உச்சரிக்கிறாங்க. அவ்வப்ப வருகின்ற பக்தர்கள் அர்ச்சனை செய்ய சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொரு முறையும் மந்திரங்கள் திரும்ப திரும்ப உச்சரிக்கிறாங்க. இந்த ஆற்றலே அவருக்கு போதுமானது. அவருக்கு உணவு வந்து மிக குறைந்த அளவு இருந்தா போதும். ஆனா என்ன செய்றாங்க, நிவேத்தியம் செய்கின்ற சர்க்கரை பொங்கல், நல்லா நெய் ஊத்தி சாப்பிட்டா, அந்த நெய் கொழுப்புல எங்க போகும்? வயித்துல தான் இருப்பாகும். ஃபேட் கன்டென்ட். அப்போ தொப்பை வராம என்ன பண்ணும்? எனவே அந்த தொழிலுக்கு தகுந்த அளவுக்கு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, சுவைக்காகவோ, பழக்கத்தின் காரணமாகவோ உணவை எடுத்துக்கொள்கின்ற போதுதான் நமக்கு பல வகையான நோய்கள் வருகின்றன. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி என்கிறார் வள்ளுவப்பெருந்தகை. உடலுக்கு வருகின்ற நோய்கள் எல்லாமே காரணம் என்ன என்றால், அதிகப்படியான உணவு உண்பதுதான். அதைத்தான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு வேளை உண்பான் யோகி. ஆன்மீக மார்க்கத்தில் உள்ளவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை, அது கூட நம்முடைய கையில் அள்ளினால் எவ்வளவு சாதம் வரும்? அவ்வளவுதான் கணக்கு. பிறகு காய்கறிகள், பழங்களை தான் சேர்த்துக்கலாம். ஆனா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அந்த கையில் அள்ளுகின்ற அளவுக்கு தான் சாதம் எடுத்துக்கொள்ளணும். அதான் ஒரு வேளை உண்பான் யோகி. சரி, இப்ப குடும்பத்திலே நாம் தொழில் செய்துதான் வாழணும். பொருள் ஈட்டித்தானே குடும்பம் நடத்த முடியும். அப்ப தொழில் செய்யக்கூடிய குடும்பஸ்தர்களுக்கு ஆன்மீகத்தை முழு நேரமாக கைக்கொள்ளாத சாதாரண மக்களுக்கு இருவேளை உண்பான் போகி. போகி என்றால்
துய்ப்பவர்கள், போகிப்பவர்கள். அப்ப 2 வேளை உணவு போதுமானது. சரி. இந்த விதிக்கு மாறாக 3 வேளை உண்பான் துரோகி. ரோகி. ரோகினா வியாதியஸ்தர்கள், நோயாளிகள். அப்ப 3 வேளை உணவு எடுத்துக் கொண்டாலே போதும், வியாதி தானா வந்துவிடும். ஏனென்றால் செரிமானம் ஆகாத உணவு அதில் இருக்கும். அதெல்லாம் ரத்தத்துல கலந்து நோய் கிருமிகளாக உருவாக்கிவிடும். 4 வேளை உண்பான் துரோகி என்றார். ஏன்? 2 பேருக்கு தேவையான உணவை ஒருவனே உண்டு விடுகிறான். அப்ப இன்னொருவனுடைய உணவை பறித்த குற்றத்திற்கு இவன் ஆளாகிறான். அப்ப துரோகம் தானே இது. இப்படி உணவை எப்படி அளவுக்கோடு முறைக்கோடு பயன் கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். அளவுக்கு அதிகமான உணவு தான் நம்முடைய நோய்கள் அனைத்துக்கும் காரணம். 90% வியாதிகள் உணவின் மூலமாகத்தான் வரும். இதை உண்ணா நோன்பு உடலை தூய்மைப்படுத்தும், சுத்த தேகம் என்றெல்லாம் பேசுறாங்க இல்லையா? அப்ப தேகம் எப்போது சுத்தமாகும் என்றால், கழிவுகள் இல்லாத தேகமே சுத்த தேகம். அப்ப இதிலெல்லாம் கழிவு இருக்கிறது. ரத்தத்துல தேவையில்லாதெல்லாம் கழிவு தான். அது வெளியே போய்விட்டா பிரச்சனை இல்லை. உள்ள தேங்கினா தான் நோய்கள். வியர்வை கழிந்து விட்டால் நோய் இல்லை. அது ஏசி போட்டு அதுக்குள்ள வாழ்க்கை நடத்துகின்ற போது அந்த வியர்வை வெளியே போகக்கூடிய வாய்ப்பு இல்லாதனால அது உடலுக்குள்ளேயே கழிவு நீராக மாறும். அட்லீஸ்ட் யூரின் போகக்கூடிய பழக்கமாவது இருக்கணும் அடிக்கடி. அப்ப சிறுநீர் கழிக்குவதற்கும் வேலை நிமித்தமாக அப்புறம் போலான்னு சொல்லி அது ரீசைக்கிள் ஆகிற அளவுக்கு பண்ணிடுவோம். அதிலேயும் நோய்கள் வரும். அதே போல மலம் சரியாக கழிக்கவில்லை என்றாலும் அது பல நோய்களுக்கு காரணமாக, அதனாலதான் மலச்சிக்கல்னு பேருங்க. அப்ப மலச்சிக்கல் வராமல் காப்பதற்கும் மிக பெரும் அளவிலே துணை செய்வது உண்ணா நோன்பு. 2வது சிக்கல் என்னன்னா மனச்சிக்கல். அது மலச்சிக்கல் உடல் நோய்களுக்கு காரணம். மனச்சிக்கல் உடல் நோய்களுக்கும் ஒரு காரணம். வாழ்க்கையின் பல பிரச்சனைகளுக்கு மனச்சிக்கலும் காரணம். சிக்கல் என்ன அர்த்தம்? இடியாப்பம் மாதிரி தான். எங்கே தொடக்கம் எங்க முடியும்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்படி தி விசியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி அப்படிம்பாங்க. வெளிவர முடியாத ஒரு வட்டம். மக்களும் அப்படித்தான். பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பங்கள் என்ற வட்டத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இதிலிருந்து வெளிவர விரும்பாமல் சிக்கி தவிக்கின்றவர் பலர், வெளிவர முடியாமல் தவிக்கின்றவர்களும் சிலர். பிறகு எப்படி வாழ்க்கை சுகமாக இருக்கும்? நோய் இல்லாத உடல் எங்கே? நிம்மதியான மனம் எங்கே? பகை இல்லாத உறவு எங்கே? நிம்மதியான வாழ்க்கை எங்கே? யுத்தம் இல்லாத உலகம் எங்கே? எல்லாம் கனவுகள் தான். எனவே இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கே நமக்கு இப்பதான் மகரிஷி மூலமாக வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய தாய் சொல்லித் தரவில்லை. நமக்கு பாடம் கற்பித்த பள்ளி ஆசிரியர்களும் சொல்லித் தரவில்லை. கல்லூரிகளும் சொல்லித் தரவில்லை. இந்த சமுதாயத்தில் ஆன்மீகத்திற்கென்றே பொறுப்பேற்றுக் கொண்ட மதவாதிகளும், பூசாரிகளும், புரோகிதர்களும் இவர்களும் சொல்லித் தருவதில்லை. எப்படி நமக்கு தெரியும்? நாமே தெரிந்து கொள்ள முடியுமா? எனவே தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால்தான் தத்துவார்த்தங்கள் தலைமுறைக்கு பயனாகுமே தவிர, ஒவ்வொரு தலைமுறையாக அது கடந்து கடந்து பயணிக்குமே தவிர, கற்றுக் கொடுப்பதற்கே ஆள் இல்லை என்றால் அது தேவையில்லாது என்றே ஒரு கருத்து பரவி போயிடும். அதனால் இன்றைக்கு நாம் நல்ல கருத்துக்களை, பயிற்சிகளை செய்ய வாருங்கள் என்று அழைத்தாலும் கூட, அன்பர்களே வாருங்கள்,
அறிவிஞ்சிறப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர். எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகெங்கும் பெருண்ட முழுவதும் அத்தன் அருளாட்சியாக நிறைந்துள்ளான். அறிவை விரித்து அனைத்தும் துய்த்து இன்பமுற அன்பர்களே வாரீர்னு 60 ஆண்டுகளாக கூவி கூவி அழைத்தார் மகர்ஷி அவர்கள். எத்தனை பேர் வந்து சேர்ந்தாங்க? எல்லா மகன்களும் இப்படி தோற்று போனவர்கள் தான். இந்த சமுதாயத்தை சீர்திருத்தத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நட்டப்பட்டவர்களே மகான்கள். அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அன்பர்களும் வரவில்லை, வந்தவர்களும் தரம் பெறவில்லை. சரி, இப்போ இந்த மனச்சிக்கலை நீக்குவதற்குரிய வாழ்க்கை என்ன? முதல்ல சிக்கல்னா என்னன்னு தெரியணும். நன்று தீதுக்கு பேதம் தெரியணும். ஏன்னா இன்றைய வாழ்க்கை முறையில ஏமாற்றுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை முறை. நன்மைகளிலே பெருமை பாராட்டுவதும் துன்பம் வருகின்ற போது துவண்டு போவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை முறை. மூக்குள்ள வரைக்கும் சளி பிடிக்கும், விரலுக்கு தகுந்த வீக்கம், வீட்டுக்கு வீடு வாசப்படி, இப்படி இதுக்கென்று சில பழமொழி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்படி இந்த வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். இப்படியே ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனோபாவத்துக்கு மக்கள் பழகிவிட்டாங்க. அதனால் இதை விட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால், அதெல்லாம் எதுக்குங்க, இவ்வளவு பயிற்சி பண்ணி அதெல்லாம் முடியுதா? ஏதோ இருக்கிற வரைக்கும் இப்படி போயிட்டு என்று நல்லவற்றை கற்றுக்கொள்வதிலே ஆர்வம் கூட காட்டுவதில்லை. முதல்ல ஆர்வம் வந்தா தானே கற்றுக்கொள்ள முடியும். நல்லவற்றின் மீது நாட்டம் கொண்டால் தானே தீயதை செய்யாமல் இருக்க முடியும். எனவே இதெல்லாம் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட விஷயங்களாக, ஏதோ ஒரு சிலர் மட்டுமே செய்தா போதும், அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டா நமக்கு எல்லாம் கிடைக்கும் நம்புறாங்க. அதாவது துறந்தார்க்கு துப்புரவு வேண்டியாங்கொள் மற்றவர், ஏதோ என்ன கருத்துன்னா, ஞானிகளுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுப்பதே புண்ணியம் என்றும், நாம தவம் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை என்றும் மக்கள் நினைத்துக் கொண்டார்கள் என்று ஒரு குறள் இருக்கு, திருக்குறள். துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்க்குள் மற்றவர்கள் தவம். துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்க்குள் மற்றவர்கள் தவம். மற்றவங்கள மறந்துட்டாங்க போல அப்படின்னார் வள்ளுவர். அதுபோல் இன்னைக்கு தவம் ஒழுக்கம் என்பதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களாக மாறி போச்சு. அப்ப துன்பம் வராம இருக்குமா? நோய்கள் வராம இருக்குமா? எனவே இந்த மலச்சிக்கலுக்கும் மனச்சிக்கலுக்கும் தீர்வு என்ன என்றால், சுத்த தேகம் சுத்த மனசு. இப்ப மனசை சுத்தப்படுத்துவதற்கு ஏற்கனவே பயிற்சிகளை பார்த்தோம். உடற்பயிற்சி வேணும், காயல்ப பயிற்சி வேணும், தியான பயிற்சி வேணும், அகத்தாய் பயிற்சி வேணும். அப்போ உடல் தூய்மைக்கு உடற்பயிற்சி, காயல்பம். மன தூய்மைக்கு அகத்தாய் பயிற்சிகளும் அகத்தவ பயிற்சிகளும். இந்த இரண்டையும் இணைத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆன்மீகம். அந்த இரண்டும் இணைந்தாதான் உடலும் மனசும் வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். அப்ப தவத்தின் உச்சகட்டம் என்ன என்றால் மௌனம். தவத்தின் உச்சகட்டம் மௌனம். கண்டனவெல்லாம் மௌன உரு வெளி அதாகவே கருதி அஞ்சலி செய்வோம் என்றார் தாய்மானார். அது போல மௌனம் தான் தவத்தின் உச்சம். இப்ப மௌனம் என்பது என்ன? வாயை மூடிக்கிட்டா மௌனம் நினைக்கிறாங்க பல பேர். ஆனா உண்மையான மௌனம் அதல்ல. வெறும் வாய் மூடல் மௌனம் அல்ல. காயா வாச்சா மனசா மௌனின்னு சொல்வார்கள். உடம்பால், மொழியால், மனதால் மௌனம் மேற்கொள்ள வேண்டும். உடம்பு சைகை காட்டக்கூடாது. மனசு நினைக்காம, எதையும் நினைக்காம எண்ணமற்ற நிலைக்கு போகணும். அப்போ உடம்பு, செயல், பேச்சு, எண்ணம்
எண்ணம், சொல், செயல் மூன்றும் மறந்த நிலைதான் மௌனம். அதான் தவம். அப்ப தவத்தின் உச்சம் மௌனம் சொல்றோம். மௌனம் என்பது 1 மணி நேரத்திலே தொடங்கி பல நாட்கள் போகலாம். ஒரு அளவு என்று எடுத்துக்கொண்டால் 48 நாட்கள் வரைக்கும் ஒரு மண்டலம் கணக்கு. அதிக நாட்கள் மௌனம் இருந்தவர் ஓஷோ. 1350 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து மௌனத்திலே இருந்தவர். அதனால அவருடைய பேச்சிலேயே பாருங்க ஜீவன் சக்தி அப்படியே தெரிக்கும். ஒரு மெஸ்மரைசிங் வாய்ஸ். 1350 நாட்கள் ஏறத்தாழ அவ்வளவு நாட்கள் தொடர் மௌனம் இருந்தார். அப்படியே தெய்வத்தோடு தெய்வமாக லயமாகி நின்றவர். இதை மகர்ஷி என்ன சொல்றாங்க? பேசா நோன்பு ஆற்றுங்கால் அறிவு தன்னை பழக்கங்கள் எவ்வாறு வலுவாய் மோதி பேசா நோன்பை கலைத்து பேச வைக்க பெரும் போரை நடத்துகின்றது என உணர்வோம். பேசா நோன்பு இயற்கைக்கும் உயிர்க்கும் உள்ள பிணைப்பை நன்கு உணர்ந்திட ஓர் நல் வாய்ப்பாகும். பேசா நோன்பு என்பது வாய்மூடல் அல்ல, பெரிய மறைபொருள் மனதை அறியும் ஆய்வே. மௌனத்துடைய சிறப்பு ஒரு 8 வரிகளிலே சுருக்கமாக சொல்லியிருக்கிறார் மகரிஷி. ராமாயணத்திலே ஒரு அற்புதமான குறிப்பு உண்டு. ராமனுக்கு 16 வயது ஆகிறது. அந்த சமயத்துல விஸ்வாமித்திரர் உலக நலம் வேண்டி ஒரு வேள்வி நடத்த இருக்கிறேன், அதற்கு அரக்கர்கள் தடை செய்கிறார்கள், எனவே அதற்கு காவலாக ராமனை அனுப்பணும் என்று கேட்பார். அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சதுதான். பிறகு இலக்குலம் சேர்த்து 2 பேரையும் அனுப்புறாரு தசரதன். அவங்க ஆசிரமத்துக்கு போய் வேள்வியை தொடங்குகிறாங்க. 6 நாட்கள் வேள்வி முடிந்து 7ஆம் நாள் அரக்கர்கள் யுத்தம் தொடுத்தார்கள் என்பது ராமாயணத்துல ஒரு குறிப்பு. இப்ப இந்த 6 நாள் வேள்வி என்பது என்ன? 7ஆம் நாள் அரக்கர்கள் யுத்தம் செய்ததற்கு என்ன ரகசிய அர்த்தம்? இதை வெல்வதற்கு ஏன் ராமனை துணை வேண்டும் என்று கேட்டார் விஸ்வாமித்திரர். இது எல்லாமே ரகசிய அர்த்தங்கள், ஏதோ கதையோ சரித்திரமோ அல்ல. மனித குலத்தின் வாழ்வுக்கு வழிகாட்டக்கூடிய அற்புதமான நெறிமுறைகள் தான் ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம். அதெல்லாம் யாரும் பயன் கொண்டதாகவே தெரியல. என்னுடைய குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மனம் ஒடுங்கி எண்ணம் அற்ற நிலையிலேதான் சாதனைகளை சாதிக்க முடியும். இப்ப வாழ்த்தும் பயணம் சொல்றோம், சும்மா வாழ்க்கை சொன்னா மாறி போயிடுமா? தவத்தின் முடிவில் தான் வாழ்த்து அமைச்சிருக்கிற மகர்ஷி அவர்கள். ஏன்னா மனம் ஒடுங்கி தவ நெறியில் வாழ்த்துகின்ற போதுதான் அந்த வாழ்த்துக்கு சக்தி அதிகம். அதே போல மௌனம் என்பது தொடர் மௌன தவம் அல்லவா? அப்ப எத்தனை காலம் மௌனத்தில் ஆழ்ந்து நின்று வாழ்த்துகிறோமோ அந்த வாழ்த்து செயல்பாட்டுக்கு வந்துடும். இப்ப எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்க்கணும்னு சொல்லிக்கிறோம். ஏன் மகர்ஷி இடத்துல வாழ்த்து வேணும்னு சொல்லி போய் நின்னோம் என்றால், ஒரு மகானின் வாழ்த்து என்பது அன்கண்டிஷனல் பிளஸிங்ஸ், எல்லையில்லாத ஆற்றலுள்ள வாழ்த்துகள். அவருடைய ஒரு பார்வையே சில மாற்றங்களை நிகழ்த்தும். அவருடைய ஒரு சொல் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். எல்லாம் அனுபவத்துல பார்த்திருக்கிறோம். அப்போதான் ஒரு ஞானியிடத்திலே நாம் எதை பெற வேண்டும் என்பதெல்லாம் அந்த அனுபவத்திலே தான் நமக்கு தெளிவாக புரியும். வெறுமனே பணம் வேணும், சிக்கல் தேரணும், அது வேணும், இது வேணும் வருவாங்க, அதுவும் ஓரளவுக்கு தீரும்.
ஆனா ஒரு மகானிடத்திலே நாம் பெற வேண்டியது என்னன்னா ஞானம். எல்லா சிக்கலுக்கும் தீர்வை காணக்கூடிய ஞானம். அதுதான் நிரந்தர சொத்து. எனவே மௌனத்தின் மூலம் சொல்லுக்கு வலு சேர்க்கும், எண்ணத்திற்கு வலு சேர்க்கும். அப்ப 6 நாட்கள் வேள்வி என்பது மௌனம் நோம்புன்னு வச்சுக்கங்க. 6 நாட்கள் மௌனம் இருக்கிறாங்க ரிஷிகள். விஸ்வாமித்திரோட தலைமையில ரிஷிகள் எல்லோரும் 6 நாட்கள் மௌனம் இருக்கிறாங்க. 7ஆம் நாள் அரக்கர்கள் மௌனத்தை கெடுப்பதற்கு, மௌனத்தை கலைப்பதற்கு வர்றாங்க. அவர்களை ராமன், இலக்குவன் வதம் செய்கிறார்கள். இப்போ இத மௌன நோன்பு ஆற்றுங்கால் அறிவு தன்னை பழக்கங்கள் எவ்வாறு வலுவாய் மோதி பேச நோன்பை கலைத்து பேச வைக்க பெரும் போரை நடத்துகின்றது என உணர்வோம். ராமாயணத்துடைய கருத்து இது. 6 நாள் மௌனம் இருந்து 7ஆம் நாள் 8ஆம் நாள் வருகின்ற போது இருந்து பார்த்தவர்களுடைய அனுபவத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்களும் இருந்து பார்த்தா தெரியும். ஒரு 10 நாள் மௌனம் இருக்கிறோம் வச்சுங்களேன். முதல் 2, 3 நாட்கள் எல்லாம் நல்ல உணவு சாப்பிட்டு நல்லா தூங்கி ஓய்வெடுக்கும். நாம நினைப்போம் எப்பவும் தெம்பாத்தானே இருக்கிறோம். காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறோம். எல்லா கடமைகளையும் செய்யறோம். படுத்தோம், தூங்கிடுறோம். காலை நேரத்துல எந்திரிக்கிறோம். ஸோ நான் ஹெல்த்தியா தான் இருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன்னு நினைக்கிறோம். பிறகு ஏன் அந்த ஆரம்ப நாட்களிலே அளவுக்கு அதிகமாக சாப்பிடுகிறோம், தூங்கிக்கிட்டே இருக்கிறோம் என்றால் மௌனத்திற்கு உடல் சக்தி அதிகமா இருக்கணும். அப்பதான் மனம் ஒடுங்கும். சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெறுக. இயக்கம் திரட்சி பெற்று இருப்பு அதிகமானால்தான் மௌனத்துக்கு, தவத்துக்கு மனம் ஒடுங்கும். இல்லைன்னா மனம் நிற்காது. அந்த ஜீவாந்த பெருக்கத்திற்காக உணவிலிருந்து அதிகமா எடுக்கணும். அப்ப அதிகமா உண்டு ஓய்வு உறக்கத்திலே ஒரு 3, 4 நாட்கள் இதுல போயிடும். இது நமக்கான கதை. ஞானிகளுக்கு அவங்க எப்பவுமே விஸ்வாமித்திரர்லாம் உண்மையான ஞானி இல்லையா? அந்த அவஸ்தை அவருக்கு இல்லை. இப்ப தவம் தொடங்கியிலிருந்து மௌனம் தொடங்கியதிலிருந்து 6 நாட்கள். இந்த 6 நாட்கள் மௌனம் முடிந்து அதன் பிறகு பார்த்தோம்னு சொன்னா பேசா நோன்பு ஆற்றுங்கால் அறிவு தன்னை பழக்கங்கள் எவ்வாறு வலுவாய் மோதி பேச நோன்பை கலைத்து பேச வைக்க பெரும் போரை நிகழ்த்துகின்றது என உணர்வோம். எதுக்கு இந்த மௌனம்? நீ என்ன ஞானியாக போறியா? ஞானியா என்ன பண்ண போற? எல்லா மகனும் வந்து ஞானியாத்தான் இருந்தாங்க, போயிட்டாங்க. உலகம் தெரிஞ்சிருச்சா? ஒன்றும் நடக்கல. நீ ஞானியா என்ன பண்ண போற? போய் வீட்டை பார்ப்பியா, வேலையை பார்ப்பியா, 4 சீரியல் பார்ப்பியா, சினிமா பார்ப்பியா, ஊர் சுத்துவியா? இதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு சும்மா அங்க வெட்டிக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிற? என்று நம்முடைய மனம், நம்முடைய பழக்கங்கள், நம்முடைய புலன் கவர்ச்சிகள் நம்மை தாக்கும். இதுதான் அரக்கர்கள் தாக்குறது. இந்த அரக்கத்தன்மையை தி டெமனிஸ் கேரக்டர்ஸ், இந்த அரக்கத்தன்மை யார் வதம் செய்ய முடியும்? விஸ்வாமித்திரால முடியாதா? ஏன் முடியல? அரக்கர்களை வதம் செய்யக்கூடிய தகுதி, திறம் தெய்வத்துக்கு மட்டுமே உண்டு. ஆணவத்தை அழிக்கும் திறம் தெய்வத்துக்கு மட்டுமே உண்டு. அதனால்தான் எல்லா புராண கதைகளிலும் ரிஷிகள் அரக்கர்களை வதம் செய்ததாக கதையே கிடையாதுங்க. ஒரு டெம்பரரி துரத்திட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அரக்கர்களை வதம் செய்ததாக அவதார புருஷரைத்தான் காட்டுவாங்க. தசாவதாரம் பாருங்க. அரக்கர்களை வதம் செய்ததெல்லாம் தசாவதாரம் தானே. காரணம் என்ன என்றால் ஆணவத்தை
வெல்லுகின்ற திறம் தெய்வீகத்தன்மைக்குத்தான் உண்டு. மனதை வெல்லும் திறம் அறிவுக்குத்தான் உண்டு. அப்போ தெய்வமே அரக்கரை வதம் செய்ய வேண்டும். சோ தெய்வத்தின் அவதாரம் இல்லையா ராம அவதாரம். சோ ராமன் அரக்கர்களை வதம் செய்தான். வேள்வி வெற்றிகரமாக முடிந்தது. சோ மௌன நோன்பு ஆன அனுபவத்தை, சிக்கல்களை, வெற்றி சொல்ல வந்ததுதான் இந்த நிகழ்ச்சியை தவிர வேற ஒன்றும் இல்லை. அதே மகிழ்ச்சிங்க சொல்றாங்க, நாம் பேச நோன்பு ஆற்றுகின்ற போது பழக்கங்கள் வலுவாய் மோதி நம்முடைய மௌனத்தை கலைப்பதற்கு பெரும் போரை நிகழ்த்தும். அதுல வெற்றி பெறணும். பேசா நோன்பு இயற்கைக்கும் உயிருக்கும் உள்ள பிணைப்பை நன்கு உணர்ந்திட ஒரு நல்வாய்ப்பாகும். அந்த போரிலே தோற்றுவிட்டால் இந்த வாய்ப்பு கிட்டாது. அந்த போரிலே வெற்றி பெற வேண்டும். குருச்சேத்திரத்தில் வெற்றி பெற வேண்டும். ஜிகாத் போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும். அப்பதான் அடுத்த மேன்மை என்ன? வெற்றி பெறுகின்ற போது பேசா நோன்பு இயற்கைக்கும் உயிருக்கும் உள்ள பிணைப்பை நன்கு உணர்ந்திட ஓர் நல்வாய்ப்பாகும். நம்முடைய உயிர், இந்த இயற்கை, இந்த இரண்டுக்கும் என்ன தொடர்பு? இந்த உடம்பு வந்ததே இதுக்குள்ள நவ தாதுக்கள், 9 தாதுக்கள் இருக்கு, 7 தாதுக்கள் இருக்குன்னு சொல்றோம். ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் என்று 7 தாதுக்கள் இந்த உடம்புக்குள்ள இருக்குது. இந்த 7 தாதுக்களுக்கும் காரணக்கர்த்தா யாருங்க? கோள்கள். சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி. அடுத்தது ராகு, கேது, சிந்தனை ஆற்றல். இப்படி இந்த தாதுக்கள் உருவானதற்கு காரணமே நவக்கோள்கள். இந்த உடல் உருவாவதற்கு காரணம் பூமியின் பஞ்சபூத சேர்க்கை. அதோடு உணர்வுகள், குணங்கள் அமைவதற்கு காரணம் நட்சத்திர தொகுதிகள் 27. இதெல்லாம் சேர்ந்ததுதான் நம்முடைய உடம்பு. அந்த உடல் பெற்ற அனுபவங்களின் பதிவுகள் தான் ஆத்மா. இந்த ஆத்மாவின் தொடர் பயணம் தான் சந்ததிகள். ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததி என்று தொடர்ந்து வருகின்ற சந்ததிகள். அப்ப இயற்கைக்கும் உயிருக்கும் உள்ள பிணைப்பை நன்கு உணர்ந்திட ஒரு நல்வாய்ப்பாகும். ஆத்ம ரகசியத்தை அறிந்து கொள்வதற்கு, பரமாத்ம ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு, இந்த ஜீவாத்மா பரமாத்மோடு ஒன்றுவதற்கான வழியை தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்வாய்ப்பு மௌனத்தில் பெற்ற வெற்றி. பேசா நோன்பு என்பது வாய் மூடல் அல்ல. வாய் மூடிட்ட மௌனமாயிருமா? பெரிய மறைபொருள் மனதை அறியும் ஆய்வே. பெரிய மறைபொருள் மனம் இவற்றை அறிந்து கொள்ளுகின்ற ஒரு ஆராய்ச்சி மௌனம். எனவே அடிப்படையில் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? வாழ வேண்டும் என்று எண்ணி நாம் வந்ததில்லை. எனினும் பிறந்து விட்டோம். வாழ வேண்டும் ஆயுள் உள்ள மட்டும். வாழ்ந்தோர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி வாழ வென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு. வாழ்வோர்க்கு சாதகமாய் அமையும் மட்டும். பாதகம் வந்தால் வாழ்கின்ற உரிமை இல்லை. யாரையும் பாதிப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. வாழ்வோர்க்கு சாதகமாய் அமையும் மட்டும் நமக்கு உரிமைகள் உண்டு. வாழ உள்ள அனைவருமே ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ. எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை வகுத்து அதன்படி வாழ்க்கை நடத்த வேண்டும். இப்படி வாழ்க்கையின் நோக்கம் மனிதனாக வாழ்வதும்
தெய்வமாக உயர்வு பெறுவதும் தான். வாழ்வில் பெற வேண்டிய, பெற்றிருக்க வேண்டிய இந்த இயற்கை இன்பங்களை கோட்டை விட்டதற்கு காரணம் என்ன? மனிதன் மனிதனாக வாழாததே. அதாவது மனிதன் மனிதனாக இல்லை. ஏன்? சொல் புத்தி, சுய புத்தி இரண்டும் இல்லை. சுய புத்தி இருக்கணும். ஒரு வேலை குறைஞ்சு போச்சுன்னா பரவாயில்லை. ஞானிகள் சொல்றாங்க, அதை கேட்டு பயன் கொள்ளணும். அது சொல் புத்தி. இரண்டும் இல்லைன்னா என்ன பண்றதுங்க? அவனுக்கு மட்டுமா சிக்கல்? அவனால் குடும்பத்துக்கு, சமுதாயத்திற்கும் சிக்கலாகும். அதனால்தான் சுய புத்தி இல்லாதது சிக்கல்னு சொல்லலை வள்ளுவ பெருந்தகை. சொல் புத்தியை பயன்படுத்தியாவது வாழ்ந்தாக வேண்டும். அதாவது என்ன சொல்றாரு, சரியான கருத்துக்களை கேட்கவில்லை என்றால் இவன் இருந்தும் என்ன, இல்லாவிட்டால் என்ன என்ற கருத்து அவியினும் வாழினும் ஏன் என்று முடியுமே அந்த குரல். செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள். செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள். திங்கத்தில் இருக்கிற ஆர்வம் நல்ல கருத்துக்களை கேட்பதில் இருக்கிறது இல்லை. தண்டச்சோறுகள் அர்த்தம். செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள். மக்கள் அல்ல, மாக்கள், முட்டாள்கள். அவையினும் வாழினும் ஏன்? இவர்கள் இருந்தால் என்ன, செத்தால் என்ன? எவ்வளவு கடுமையான வார்த்தை பாருங்க. இப்படிப்பட்ட பிண்டங்கள் இருந்தால் என்ன, செத்தால் என்ன? இந்த உலகத்துல 820 கோடி மக்களிலே கிட்டத்தட்ட 70-80% மக்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. அதனால்தான் உலக யுத்தம் வருமான்னு நம்மை திகைக்க வைத்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும். எனவே மனிதன் மனிதனாக வாழாததே அனைத்துக்கும் காரணம். அதாவது நாம் சந்திக்கின்ற அனைத்து சிக்கல்களுக்கும் காரணம் வாழ்கின்ற வாழ்க்கை முறைக்கும் வாழ வேண்டிய வாழ்க்கை முறைக்கும் உள்ள பேதங்களே உடல் நோய் முதல் உலக யுத்தம் வரை அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம். ஜீவ இனங்களில் மனிதன் மட்டுமே மறை பொருட்களை அறிந்து சுகம் பெறுவதற்கு என்று, ஆனந்திப்பதற்கு என்று பிறந்த இனம். எனவே வாழ்வை தெரிந்து தெளிந்து நிறைவாக வாழ்ந்து முடிய வேண்டும். அப்ப அது என்ன சொல்றாங்க மகர்ஷி? 3 நிலைகள்: சர்வைவல், என்ஜாய்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன். இந்த 3 கோட்பாடுகள் இணைந்ததுதான் வாழ்க்கையின் இலக்கணம். சர்வைவல், உயிர் வாழ்தல்; என்ஜாய்மெண்ட், இயற்கை சுகங்களை நிறைவாக துய்த்தல்; பர்ஃபெக்ஷன், பர்ஃபெக்ஷன் என்றால் பக்குவம் ஆதல். உடல் பக்குவம் 14 வயசுல ஆயிரும். இப்பெல்லாம் ரொம்ப அவசரம். 10 வயசுலயே உடல் பக்குவம் வந்துடுது. சில பெண் குழந்தைகள் 9 வயசுலேயே பக்குவம் ஆயிடுது. 14 வயசுல பக்குவமாக வேண்டிய உடல் பிஞ்சிலே பழுத்த கதையா 9 வயசுலேயே பக்குவம் ஆயிடுது. அப்புறம் என்ன? புலன் கவர்ச்சி தான். எனவே உடல் பக்குவம் இயற்கையின் பொறுப்பு. அறிவின் பக்குவம் மனித வாழ்க்கையின் சிறப்பு. நாம தான் தேடி தேடி நல்ல குருவை அடைந்து பொறுப்போடு வாழ்க்கை நடத்தினால்தான் அறிவிலே பக்குவம் அடைய முடியும். இப்படி சர்வைவல், என்ஜாய்மெண்ட், பர்ஃபெக்ஷன், உயிர் வாழ்தல், சுகித்தல், அறிவிலேயும் பக்குவம் அடைதல், நிறைவு பெறுதல்,
இந்த 3 கோட்பாடுகளும் இணைந்ததுதான் வாழ்க்கையின் இலக்கணம். இந்த இலக்கணத்தின்படி வாழ்வதற்கு ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவை, எவ்வளவு தேவை, எதற்காக தேவை, எப்பொழுது தேவை? 4 கேள்விகள். என்னென்ன வசதி வேணும், எவ்வளவு வேணும், எதற்காக வேண்டும், எப்போது வேண்டும்? இந்த 4 கேள்விகளுக்கும் தெளிந்த விளக்கம் பெற்றுவிட்டால் அதான் வாழ்க்கையை பற்றிய ஞானம். அது இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில அது வனவாசம் மாதிரி தான். எப்ப வேணா சிக்கல் வரும், பிரச்சனை வரும். எப்படி ஒரு மண்ணை கணிக்க முடியாது. இந்த வகை தெரிந்தவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். இந்த 4 கோட்பாடுகளின் வகை தெரிந்து வாழ்பவன் வெற்றி பெறுகிறான். இதை வள்ளுவப்பெருந்தகை சொல்றார். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் பெருமை பெறங்கிற்று உலகு. இப்ப இருமை என்பது என்ன? இன்ப துன்பம் என்பார்கள் பொதுவாக. அது அல்ல. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர். இருமை என்றால் நேர்மை, கூர்மை என்று 2 அறிவின் படித்தளங்கள். நேர்மை என்பது தத்துவ ஞானம். கவிஞர் வாலி ஒரு பாட்டுல சொல்வார், உயிருக்கு உருவம் கிடையாது, அந்த உயிரின்றி எதுவும் நடவாது, உருவத்தில் உண்மை தெரியாது என்றும் உலகத்தில் நேர்மை அழியாது என்பார். நேர்மை என்பது தர்மம், அறம். கூர்மை என்பது என்ன? கூர்ந்து நுணுகி ஆராய்கின்ற பெனிட்ரேட்டிவ் நாலேஜ், ப்ரோப். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்கின்ற அறிவு, கூர்மை. எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும், எந்த பொருளை பார்த்தாலும் இது எங்கே இருந்து வந்தது, எப்படி எப்படி மாற்றம் கண்டது என்று இன்றைய காட்சி முதல் மூலம் வரைக்கும். கவிஞர் வாரி இன்னொரு பாட்டில் சொல்வார், நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம் பார்த்தால் பார்வைக்கு தெரியாது, தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்னால் புரியாதுன்னார். அருமையான வரிகள். நேற்றொரு தோற்றம் குரங்காக, இன்றொரு மாற்றம் மனிதனாக, பார்த்தால் பார்வைக்கு தெரியாது. ஆனா இவன் செய்கின்ற சேஷ்டைகளை பார்க்கின்ற போது மற்றவங்க சொல்லுவாங்க, என்ன சேஷ்டை, குரங்கு சேஷ்டை பண்றான் பார். இப்ப மனிதனுக்குள் குரங்கு எப்படி வந்தது? மனிதனுக்குள் குரங்கு எப்படி வந்தது? தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல், எங்கே பரிணாமம் தொடங்கியதோ அந்த பயணத்தில் தொடர்ந்து வந்தால்தான் இறைநிலையே துகளாகி, விண்ணாகி, பஞ்சபூதங்களாகி, நுண் உயிராகி, 5 விலங்குகள் பறவைகளாகி, எளிதில் மனிதனாக வந்து அதிலே பல தலைமுறைகளை கடந்து இன்றைக்கு நானாக வாழ்கிறேன். இந்த தொடர் பயணம் புரியும். தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்னா புரியாது. இங்கே நின்றுட்டு இவன் எப்படி குரங்கானா, மனுஷனாத்தான் இருக்கிறான், என்ன குரங்கு சேஷ்டை பண்றான், இவனுக்குள்ள எப்படி குரங்கு வந்தது? அதாவது கண்ணசோ பாட்டுல சொல்லுவாரு, பார்வையில் புலிகள் உண்டு, பழக்கத்தில் பாம்பு உண்டு, நாயும் நரியும் புலியும் பாம்பும் வாழும் பூமியிலே ஞானம் மானம் பண்பு ஞானம் கொண்ட மனிதனை காணவில்லை என்று ஒரு பாட்டுல சொல்லுவார். அப்படி மனிதனுக்குள்ள எல்லா ஜீவன்களையும் பார்க்கிறோம். எப்படி வருகிறது? இவனுக்குள்ள புலி இருக்குது, நாய் இருக்குது, நரி இருக்குது. அத்தனை குணங்கள் என்னக்குள் எப்படி வந்தன யோசிச்சு பார்த்தா தானே புரியும். இங்கே நின்றுகிட்டு எப்படி வந்து எப்படின்னு கேட்டா பதில் கிடைக்குமா? இப்ப அப்படித்தான் உலகம் போய்கிட்டு இருக்குது. பித்திரு தோசம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு உலகம் மற்றவரை ஏமாற்றி சில பேர் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான்.
அப்ப அந்த தொடர் பயணம் பரிணாமத்தை ஆராய்ந்து பார்த்தால் தான் விளக்கம் புரியும் என்கிறார் அந்த பாடலே. அதான் நேர்மை கூர்மை. அப்ப இந்த நேர்மை கூர்மை என்ற இருமை வகை தெரிகின்ற போது என்ன வரும்? நாம் செய்த நல்வினைகள் நமக்கு நல்ல வாழ்க்கையை தருகின்றன, நாம் செய்த தீவினைகள் நமக்கு துன்பங்களை தருகின்றன. அப்ப நாம் என்பது இந்த உடம்பு மட்டுமல்ல, இந்த ஊஞ்செடுத்த பின் செய்த தீவினை ஏதும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டது வென்றார் பட்டினத்தார். இந்த உடம்பு பிறப்பதற்கு முன்பு யார் செஞ்சாங்க? என் தாய் தந்தை தாத்தா பாட்டி கொழு தாத்தா பாட்டி என்று 6 தலைமுறைகள். எது செய்தது? இந்த ஆத்மா செய்தது. இல்ல எங்கேயாவது விட்டு போனதா? தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை ஏதுமில்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே எனக்கு ஒரு பிரச்சனையா வந்து நிக்குது, மரண தண்டனையாக நிற்கிறது. அப்ப இதை புரிகின்ற போது அடுத்து என்ன விளக்கம் வரும்? இந்த துன்ப வாழ்க்கை எதுக்கப்பா, நல்லா செஞ்சுட்டு நல்லபடியா வாழ்ந்துட்டு போலாமே, அந்த தெளிவு வரும். அந்த தெளிவு வருகின்ற போது அற வாழ்க்கை நாம் பின்பற்ற தொடங்குகிறோம். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர். அறம் என்றால் பிச்சைக்காரன் காசு போடணும் தான் மக்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா அறம் என்ற 3 சொற்கள் இணைந்த ஒரு ஒற்றை வார்த்தை, இதற்குள் 3 இலக்கணங்கள் அமைந்திருக்கின்றன. அறம் என்ற 3 எழுத்துக்களுக்குள் 3 இலக்கணம் அமைந்திருக்கிறது. பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றியது. அப்ப இன்னொரு ஜீவனின் துன்பத்தை நீக்குகின்ற செயலிலேதான் அறம் பிறக்கிறது என்றால் அந்த செயலுக்கு பேர் என்னங்க? ஈகை. இன்னொரு துயர் நீக்குகின்ற ஈகை. இதன் மறுபக்கம் என்ன? நம்மால் யாருக்கும் எந்த வகையில் துன்பம் வந்து கூடாது, அது ஒழுக்கம். இந்த இரண்டையும் இணைத்து வாழ்கின்ற வாழ்க்கை கடமை. அப்ப அறம் என்பது ஒழுக்கம், கடமை, ஈகை 3ம் இணைந்த ஒரு வாழ்க்கை முறை. இது எப்போ செயல்பாட்டுக்கு வரும்? இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர். அப்படிப்பட்ட சான்றோருடைய வாழ்க்கை பெருமை பிறங்கிற்று உலகு. இன்றைக்கு அவனே அவனோட அப்பாவுக்கு சிலை வச்சுக்கணும்ன்றான் தமிழ்நாட்டுல. இவன் சிலை வச்சா என்ன, வைக்காட்டி என்ன? ஆனா என்றைக்கோ வாழ்ந்து முடிந்த மகான்கள், வள்ளுவருடைய முகம் யாருக்கும் தெரியாதுங்க, முகவரி யாருக்கும் தெரியாது. எத்தனையோ ஞானிகள் முகமும் தெரியாது, முகவரியும் தெரியாது. எத்தனையோ சித்தர் பெருமக்கள் வாழ்ந்ததற்கான அழிச்சுவடை கூட அவங்க எழுதி வைக்கல. ஆனா அவர்கள் இன்றைக்கும் இந்த உலகம் நினைவு கூறுகிறது. காரணம், அவர்கள் தனக்காக வாழவில்லை, அன்றைய மக்களுக்காகவும் என்றைக்கும் பிறக்கின்ற மக்களுக்காகவும் வாழ்ந்து முடிந்தவர்கள். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி. மக்கள் மனதில் நிற்பவர் யார்? அவங்கதான் ஆன்றோர்களும் சான்றோர்களும். இவங்க எந்த பட்டயத்தையும் எழுதி வச்சுட்டு போகல, தன்னை பற்றி எந்த பெருமைகளையும் விலைக்கு சொல்லிவிட்டு போகல, தங்களுடைய புகைப்படத்தையோ உருவத்தையோ செதுக்கி வைத்து விட்டு போகவில்லை. ஆனாலும் அவருடைய பெயரை நாம் நினைவு கூறுகிறோம். ஒரு பெயர் மூலமாக ஒரு மகானை நாம் நினைவு கூறுகின்றோம். எனவே இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் பெருமை பிறங்கிற்று உலகு. நாம பர்த்டே கொண்டாட பெருமை இல்லைங்க, நம்முடைய பர்த்டே உலகம் கொண்டாடணும், அதுதான் பெருமைக்குரியது. சரி, இதற்கான வழிவகைகள் என்ன என்பதை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.
ஐயா, அன்பர்கள் ஐயாவிடம் மேலும் விளக்கங்கள் கேட்க விரும்பினால் அல்லது ஏதாவது கேள்விகள் இருந்தால், உங்களுடைய கருத்து பரிமாறல் இருந்தால் ஐயாவுடன் கேட்டுக்கொள்ளலாம். ஐயா, ஒரு காலையில் ஐயா, எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு ஐயா. சொல்லுங்கய்யா. சொன்னா அந்த நீங்க அந்த கண்ணாடி பயிற்சியை பற்றி சொல்லும் பொழுது, இந்த அது இந்த பேப்பர்ஸ் வந்து எங்கள் தோட்டத்தை வந்து நாங்கள் நினைவு வைத்துக் கொண்டு, அதாவது வந்து ம், எங்கள் தோட்டம் வந்து நாங்களே பார்க்கிறதுக்கு மனதில் பதிஞ்சு அப்போ வேற வெளி உலகத்துடன் நாங்கள் இன்டராக்ட் பண்ணும் பொழுது, இப்போ மற்றவர்களுடன் பேசும்போது இன்டராக்ட் பண்ணும் பொழுது, ம், எங்கள்கிட்ட தோட்டம் எங்கள்கிட்ட மனதில் அதை வைத்துக்கொண்டு தண்டா அந்த வெளியிலேருந்து வர நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் அது தடுத்து கொள்ளும் அப்படின்ற ஒரு கருத்து சொன்னீங்களா ஐயா? ம்ஹும். ரைட். இதில் எனக்கு ஒரு சின்ன எனக்கு வேற வேற மாதிரி மூளை ஓடிச்சுன்னு சொல்லி சொன்னால், ம், அதுதான் பர்பஸ் என்று சொல்லி சொன்னால், இப்போ பாருங்க, பெரும்பாலும் எல்லாரும் வந்து காலை நேரம் கண்ணாடி பார்க்குறாங்க, காலை மாலை எல்லா நேரம் இப்போ அடிக்கடி பார்ப்பாங்க. ம். அப்படி பார்த்து நான் சும்மா இப்போ 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 நீங்கள் சொன்னது இப்போ தான், இப்போ அதுக்கு மேலே சும்மா பார்ப்பாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு அதை பற்றி சிந்திக்கையில் போயிடுவாங்க. அப்போ ம். அந்த கண்ணாடி பயிற்சி அதோட சேர்க்கலாமா? அப்போ அதாவது பார்க்கும் பொழுது இப்போ காலையில் அது சொல்லுங்க ஐயா. கண்ணாடி பயிற்சி செய்வதற்கும் நம்ம வாழ்க்கையில கண்ணாடியை பார்ப்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. ஏன்னா கண்ணாடியை பார்க்கிற போது நாம் அழகுபடுத்துவதற்காகத்தான் பார்க்கிறோமே தவிர வெறுமனே நாம பார்க்கறது இல்லை இல்லையா? தலை சீவும் போது, முக பவுடர் அடிக்கும் போது அந்த செயலோடு சேர்ந்து கவனிக்கிறோமே தவிர முகத்தை மட்டுமே எப்ப பார்க்கிறோம்? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கிளான்ஸ். சரியா இருக்கா? ஓகே. அவ்வளவுதானே? இது நம்முடைய மனதிலே பிரதிபலிக்காது. இப்போ கண்ணாடி பயிற்சி செய்யாதவரிடத்துல கண்ணை மூடி இப்போ ஒரு விளையாட்டு வீரர் உங்களுக்கு பிடிச்சவங்க நினைங்க, உடனே அந்த உருவம் வரும். உங்களுக்கு பிடிச்ச நடிகர், நடிகை நினைங்க, உடனே வரும். உங்களுக்கு பிடிச்ச இடங்கள் உடனே வரும். வீட்டுல உங்களுக்கு பிடிச்ச பொருள் எங்க இருக்குது? உடனே நினைவுக்கு வரும். ரைட். இப்போ உங்க முகத்தை நினைங்கன்னு சொல்லுங்க. எத்தனை பேர்னால நினைக்க முடியுதுன்னு பாருங்க. யாராலையும் முடியாது. பயிற்சி செய்யாமல், கண்ணாடியை பார்க்காமல், மனதிற்குள்ளேயே நம்முடைய முகத்தை நினைத்த மாத்திரத்தில் நம்முடைய முகம் நமக்கு நினைவு வராது. ஏன்னா பல பேரை பல முறை பார்க்கிறோம் நம்ம. குடும்பத்துல, வெளியில, பொதுமக்கள் இடத்துல, நிறைய ஆபீஸ்ல நிறைய பேரை சந்திக்கிறோம், தினசரி பார்க்கிறோம். அப்ப திரும்ப திரும்ப பார்ப்பதினால் அவர்கள் முகங்கள் நம்மிடத்திலே பதிகின்றதே தவிர, சில ஆண்கள் பார்க்கல வச்சுக்கோங்க, திடீர்னு ஒரு நாள் சந்திக்கிற போது நினைவு வராது, மறந்து போகுது இல்லையா? அப்ப நினைவு கூறுதல் என்பது திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருந்தால் தான் நினைவில் நிற்கும், இல்லைன்னா மறந்து போயிடும். அதனால கண்ணாடி பயிற்சி செய்யாமல் யாருக்கும் தன் முகம் நினைவு வரவே வராது. சரிங்களா? ஆமாய்யா, ரைட். மற்ற ஐயா, என்னமோ ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்கன்னு சொன்னால், நான் அதை பற்றி அடிக்கடி யோசிக்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு காலத்தில் வந்து டிவி இல்லை, சினிமா ஒன்றும் இல்லை, அந்த தகவல்களும் மனுஷருக்கு எல்லாம் வராது. அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதர்களுக்கு அந்த குழப்பங்கள் எல்லாம் சரியா குறைவு. ஆமா, நிம்மதியா ஓடிட்டு இருந்தது. ஆமா. ஐயா, என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த எல்லாம் வந்து எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈவன் வைத்தியம் கூட இப்போ யூடியூப்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தரும் பைத்தியம் சொல்லுவான். அந்த இதை சொல்லி அந்த எல்லாம் அதத்தான் இப்ப மருத்துவர் என்ன சொல்றாங்க? டோன்ட் சேலஞ்ச் யுவர் கூகுள் நாலேஜ் வித் அவர் ப்ரொஃபஷனல் டிகிரி அப்படிம்பாங்க. இப்ப எல்லா மருத்துவமனைகள் வச்சிருக்கிறாங்க. டோன்ட் சேலஞ்ச் யுவர் கூகுள் நாலேஜ் வித் அவர் ப்ரொஃபஷனல் டிகிரி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லையா? அப்படி இல்லையா? இப்ப எல்லாம் குழம்பி எல்லாம் எல்லாரும் ஒரு 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 விதமான ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலைமை ஐயா எல்லாருக்கும். பைத்தியமே தான். அதான் ஐயா.
பைத்தியமே தான். ஆமாய்யா. அது இன்றைக்கு ஏஐ வந்த பிறகு பல விஷயங்களை உள்ளது உள்ள மாதிரியே காட்டுறாங்க. அதை நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் இயற்கையில சாத்தியம் இல்லை. இப்படியெல்லாம் விபரீதமான போட்டோக்களை போட்டு இப்படி ஒண்ணு இருக்குது பாருன்னு சொல்லி அவன் அப்லோட் பண்ண, அதை பல 100 பேர் 1000 பேர் அதை ஃபார்வர்ட் பண்ண, அவனுக்கு உழைக்காமலேயே ஒரு காசு வந்துகிட்டு இருக்கும் யூடியூப்ல இருந்து. ஸோ இன்னைக்கு யூடியூபர்ஸ் அப்படின்னு ஒரு கேவலமான தொழில் இருக்கு. சமுதாயத்தை திசை மாற்றி பிழைக்கின்ற ஒரு குறுக்கு புத்தித்தனம் யூடியூபர்ஸ். ஏதோ 1-2 பேர் தான் நாட்டுக்கு நல்லது செய்யறாங்களே தவிர 90% யூடியூபர்ஸ் வந்து எல்லாம் பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழிமுறையாத்தான் பயன்படுத்துறாங்க. இப்போ ஐயா ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை ஒரு ஐயா வளா போல. நான் எல்லாம் மனத்துல படிக்கிறதுக்கு இன்னும் 2 தரம் யூடியூப் வந்த பிறகு கேட்கணும். கேட்டாதான் படியும். அது ஒன்று. 2வது இந்த மருத்துவ உலகம் நீங்க சொல்லியிருக்க ஐயா, நான் நினைவு வந்தது, இந்த எல்லாத்தையும் பிரைவேட்டேஷன் செய்திருக்கிறாங்க இப்ப. அப்ப இந்த ஸ்கேன் எடுக்கிற எல்லாம் முந்தி ஹாஸ்பிட்டல் எடுத்தெல்லாம் இப்ப பிரைவேட்டா எடுத்துட்டு போகலாம். அது நல்ல விஷயம்தான். ஆனா அதுல என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அந்த பிரைவேட்டா வந்தோன்னா வியாபார போட்டியில அவங்க வந்து சும்மா எல்லாம் கண்டுபிடிச்சு இந்த தேவையில்லாத எல்லாம் கண்டுபிடிச்சு ஸ்கேன்ல ரிப்போர்ட்ல கொடுக்குறாங்களாம். அப்ப என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னா, பேஷண்ட்ஸ் எல்லாம் போய் இப்ப ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறாங்களாம். அந்த பிரச்சனை இருக்கு தங்களுக்கு, அதை நீங்க இந்த கூகுள்ல பார்த்துட்டு போற மாதிரி அந்த பிரச்சனை இருக்குங்களுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது உண்மையிலேயே ஒரு மருத்துவ உலகத்துக்கு ஒரு சிக்கலா வந்திருக்குன்னு சொல்லி அந்த டாக்டர்ஸுமே இப்ப அதை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதாவது வலி என்று வந்த பிறகு மட்டும் அதுக்கு வைத்தியம் பார்த்தா போதும். நம்ம சிம்டம்ஸ் பார்த்துட்டே ஓடுறோம். ஆமா ஐயா. இதால் அறிகுறிகள் இது வந்தவொன்னு உடனே டாக்டர் பாருங்கன்னு போடுவான் யூடியூப்ல. அந்த அறிகுறி வந்து வரணும் அவசியமே கிடையாது. யாருக்கோ வரும், வந்தா வந்துட்டு போகுது. வலின்னு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கணும். உடம்பே நமக்கு எடுத்து காட்டக்கூடிய சிம்டம் என்ன? வலி தானே. அப்பதான் நோயா மாறுது. அப்ப வலி வந்த பிறகு போய் பார்ப்போம். எதுக்கு முதல்ல போகணும்? நோய் ஒரு தீர்க்க முடியக்கூடிய நோய்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். தீர்க்க முடியாதுன்னு சொன்னா அக்செப்ட். தீர்க்க முடியாத நோய்களுக்கும் ஏன் போய் வைத்தியம் பார்க்கணும்? அதுல ஏதாவது நம்ம ஆயில் கூட்டிக்க முடியுமான்னு தானே பாக்குறாங்க. பிற நோய் தீர்க்கும் வைத்தியனும் தன் நோய் தீர்க்க மாட்டாமல் பாய் போட்டு தூங்குதம்மா, உயிரும் பேயோடு சேர்ந்ததம்மா கண்ணதாசன். எல்லாரும் நோய் தீர்க்கிற வைத்தியனும் ஒரு நாள் நோயில செத்து போறன்னு இல்ல. அப்புறம் வாழ்க்கையில வந்துங்கயா மரணம் பயம் மக்களுக்கு. முடிஞ்சா போக வேண்டியது தானே, என்ன இருக்கு இதுல? எதுக்கு வாழணும் ஆசை எதுக்குன்னு? அதாவது ஒரு 50-60 வயசு வரைக்கும் ஆசைப்படுறது கூட நியாயம். ஏன்னா குடும்பம் என்று வந்துச்சுன்னா மனைவி மக்கள் குழந்தைகள் எல்லாம் செட்டில் ஆகணும். அந்த கடமை இருக்கு. நான் போயிட்டு அது சிரமமா இருக்குமேன்ற ஒரு பொறுப்புணர்ச்சி, கடமை உணர்ச்சி, அது பாராட்டக்கூடியதுதான். அப்ப குழந்தைகள் செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொன்னா போய் சேர வேண்டியது தானே. அதுக்கப்புறம் பேர குழந்தைய பார்க்கணும், பேரனுடைய கல்யாணத்தை பார்க்கணும், அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், அவனுக்கு ஒரு பேர குழந்தைய பார்க்கணும். பார்த்து என்ன பண்ண போறீங்க? ஸோ உயிர் மீது தேவையற்ற பற்றுதல், இந்த வாழ்க்கை மீது பற்றுதல் என்ன இருக்கு இந்த வாழ்க்கையில? சொர்க்குலோகமா இது உலகம்? அப்புறம் அதனாலதான் இதெல்லாம் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டோம் சொன்னாக்க இதுல பற்று இருக்காது. இருக்கிற வரைக்கும் கடமை செய்யறோம். ரிட்டர்ன் டிக்கெட் கூப்பிட்டா பூமிக்கு நன்றி சொல்லி போய் சேர வேண்டியதுதான். அவ்வளவுதான். இல்ல என்ன இருக்கு இதுல? உண்மைதான் ஐயா. எனக்கு இன்னும் ஒரு தத்துவ வழக்கம் இந்த இந்தியன் லெக்சருக்கு சம்பந்தம் இல்லை. அந்த மகாபாரத கதையிலேயே அந்த
கர்ணன் வந்து கடைசியா சாப்போர் நேரம் வந்து அவன் செத்த உடனே வந்து தர்ம தேவதையும் வந்து ஆளுகிறாங்க. அதுக்குரிய விளக்கம் என்ன ஐயா? தர்ம தேவதை வந்து அழுதாலும் கிடையாது. கதைய பார்த்தா ஓகே, அதுக்கு மேட்சிங்கா போகுது. சிறந்த கொடையாளி ஓகே, அவன் கொடுத்த தர்மம் எல்லாத்துக்கும் அழுகிற மாதிரி. ஆனா ஒரு தத்துவ விளக்கம் இருக்குமே, அது என்னன்னு அப்படி வந்து கதையில வந்து யாரும் அழுகிறதாக எல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் பின் சேர்க்கைகள் அதெல்லாம். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா யாருடைய புண்ணியவானோ பாவியோ அவன் சாகும்போது யமதனம் வந்து குத்துறதும் இல்லை, தர்மத்தை வந்து அழுகிறதும் இல்லை. இதெல்லாம் பிற்சேர்க்கைகள். ஓ சரி சரி. அப்ப அதெல்லாம் தர்ம கொள்கைய அதுக்கு மேல இன்னும் போய் சொல்லுவாங்க, சேர்த்து மேல போகும்போது கேட்ட கேள்விகள் அப்படின்லாம் சில பேர் யூடியூப் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். கர்ணன் சேர்த்து மேல போகும்போது யமதனம் கேட்ட கேள்விகள் என்னெல்லாம் அதெல்லாம் போடுவானுங்க. ஏதோ தெளிவா இருக்கிற மாதிரி விஷயங்கள் போட்டா பரவாயில்ல. மக்களை பயமுறுத்தி குழப்பி அதுல ஏதாவது கை வச்சு காசு பாக்குற வேலையைத்தான் பாக்குறாங்களே தவிர ஒரு தெளிவான அறம் சார்ந்த வாழ்க்கை வந்துட்டா போதுங்க. வேற ஒன்று பண்ண முடியாது. நம்மளால கொண்டு வந்து வினைகளை மாற்ற முடியாது. உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம். கண்ணீரெல்லாம் புன்னகையாகும். கடமையின் வழியே வாழ்ந்துடுவோம். இதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை. நாம எதை செய்தும் எந்த பாவத்தையும் நீக்கிற முடியாதுங்க. அப்படி நீக்க முடிந்ததுன்னு சொன்னா எல்லா மகான்களும் சாகாம இருந்திருப்பாங்க இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகர்ஷி எல்லாம் கேன்சர்ல தான் செத்தாங்க. அப்ப எல்லோருக்குமே விதி என்பது ஒன்று மாற்ற முடியாதது. வந்து பிறந்துட்டோம், யாருக்கும் துன்பம் அளிக்காமலும் வருகின்ற துன்பத்தை ஏற்று சகித்துக் கொண்டும், இதை தவிர வேற வழியே கிடையாது. இதுல ஒரு மன நிறைவுக்குத்தான் நம்ம கோயிலுக்கு போய் மன்றாடுகிறோம். காப்பாத்திரைவான்றதெல்லாம் ஒரு மன நம்பிக்கை, மன சாந்திக்காகத்தான். தீராது, மன சாந்திக்காக. நோய் வந்தா மருத்துவரை பார்க்கிறோம், இது தீர்க்கக்கூடிய நோயா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அவரும் தீர்க்கக்கூடிய நோய்க்கும் மருந்து கொடுக்குறாரு, தீர்க்க முடியாத நோய்களுக்கும் மருந்து கொடுத்து ட்ரை பண்ணலாமே அப்படின்னு கொடுத்து பார்க்கிறார். அதுல தேர்வதும் உண்டு, தோல்வி அடைவதும் உண்டு. ஸோ எப்படி இருந்தாலும் நம்முடைய டேட் ஆஃப் டெத், டேட் ஆஃப் பர்த், பிறப்பும் இறப்பும் நம் கையில் இல்லை. அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்ச்சிகளும் நம் கையில் இல்லை. பாதை வகுத்த பின்பு பயந்தன லாபம். பிறந்தாச்சு, பயந்து என்ன பண்றதுங்க? உண்மையா. நன்றி ஐயா, சொந்த விளக்கம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, அதில் ஒரு சின்ன ஒரு கேள்வி என்ன, அந்த நீங்கள் சொன்னீங்க வைத்தியர்கிட்ட இந்த சிம்டத்துக்கு போகாமல் நோய் வந்தது பிறகு, அதாவது நோய் வந்தது பிறகு போகலாம்ன்ற மாதிரி கருத்து சொன்னீங்க. ஆமா, வலி வந்த பிறகு போகணும். வலி நீடித்தால் தான் நோய். ஆமா, அந்த வலி வரும்பொழுது அந்த நோய் கொஞ்சம் முத்தி போச்சுன்றா, முத்தி நதி பிறகு வலி அப்படி இல்ல அப்படி இல்ல, முத்தின பிறகு வலிக்காது, முதல்லயே தான் வலிக்கும். ரைட், அதான் ஐயா, ரைட், ஓகே, ஃபைன். வலி வந்த பிறகுதான் அது முற்றி நோயாகும். ரைட், சரியா. நாங்கள் இதுடன் நிறைவு செய்து கொள்வோம். ஐயாவுக்கு வாழ்த்து கூறி நாங்கள் செய்துவோம். உங்களோட சிந்தனையை வழங்கிய முன்னிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாங்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்து கூறுவோம். முன்னிலைக்கு பேராசிரியர் வரதராஜ பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். அவரின் உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரின் அன்பு குடும்பம், அவரின் வேதாத்திரிய தொண்டு வளமுடன்.